வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உறவுகளே, நாம் 49வது எபிசோடாக என்ன திகில் சம்பவம் பார்க்க போகிறோம்னா, விவசாய வேலைக்கு சென்று இரவில் திரும்பிய நபருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கு 49வது எபிசோடாக நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் எப்பொழுது மாதிரி திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்விலும் இதுபோல் திகிலான சம்பவங்கள் நடந்துருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜியாக நீங்கள் அனுப்பலாங்க. நீங்கள் அனுப்புகிற சம்பவம் திகிலாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வருங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் முதலாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரையன் என்பவர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா 1980 காலகட்டத்தில் நடந்ததாக நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ஒரு அழகிய கிராமத்தில் தாங்க நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா வீரையனுக்கு 35 வயது ஆகுதுங்க. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விவசாய வேலை தாங்க அதிகமாக இருந்திருக்கு. விவசாய வேலை தான் வீரையனும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. இவர் ஆளை வச்சு வேலை பார்க்கறது தாங்க இவருக்கு வேலையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அப்படி தாங்க அவருக்கு அப்போ உள்ள சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நாற்று பறிக்கிற வேலை இருக்குங்க. நாற்று பறித்து அதுக்கப்புறம் நடவு நடுவாங்க. அந்த நாற்று பறிக்க வேலை 2 ஏக்கர் 3 ஏக்கர் வயலில் இருக்குன்னா அதை மொத்தமாக பேசி இவர் ஒரு 4 ஆளை 5 ஆளை வச்சு அதை பறித்து அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து இவருக்கு அதிகமான லாபம் அந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. அதனால் இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருப்பார். ஒவ்வொரு சீசனுக்கு அறுப்பு சீசனுக்கு அதே மாதிரி ஆளுங்களை வச்சு மொத்தமாக பேசிக்கிறது அந்த மாதிரி தான் இவருடைய வேலை இருந்திருக்கு. அதே மாதிரி அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் உள்ள வயலில் நாற்று பறிக்கணும்னு சொன்னதுனால இவரும் மொத்தமாக அதை பேசிக்கிட்டு அவங்க கிராமத்துலேருந்து ஒரு 4 பேரை அழைச்சிக்கிட்டு காலையில் நம்ம நேரத்தோடு போயிடுவோங்கிற மாதிரி அவங்க கிராமத்தில் உள்ள 4 பேர்ட்டையும் சொல்லி வைக்கிறாருங்க. அவங்களும் காலையில் அவங்க கிளம்பிட்டாங்க. வீரையன்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒன்று இருக்குங்க. அந்த சைக்கிளில் தான் எங்கே போனாலுமே போவாருங்க. அன்னைக்கு ஆளுங்கள்லாம் காலையிலேயே வயலுக்கு அனுப்பிட்டு இவர் வீட்டில் காலையிலேயே கிளம்பி மத்தியானம் சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பழையது ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு ஒரு பையில் வச்சு அவங்க மனைவி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு சைக்கிளில் மாட்டிக்கிட்டு இவரும் விடிய காலையிலேயே நாற்று பறிக்கிற வேலைக்கு போயிட்டாருங்க. மற்ற ஆளுங்களுக்கெல்லாம் காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா கடையில் இட்லி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்குவாங்க. மத்தியானத்துக்கு தான் அந்த பழையதை சாப்பிட்டுக்குவாங்க. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மத்தியானமாக ஆகுது. எல்லாருமே வாங்க சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு மரத்து நிழலில் உட்காந்து எல்லாரும் முட்டாக உட்காந்து சாப்பிடும்போது இவருடைய பையை எடுத்து அவருடைய சாப்பாட்டு தூக்குச்சட்டியை திறந்து பார்க்குறாரு. வெறும் சாப்பாடு மட்டும்தாங்க, பழையது மட்டும்தாங்க இருக்குது. தொட்டுக்காய் எதுவுமே இல்லை. சரி, அந்த 4 பேர் கூட இருக்காங்களா, அவங்களும் சாப்பாடு எடுத்து வந்துருக்காங்களா, அவங்கள்ட்ட 4-5 பேருமே நல்லா ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியுமே போயிட்டு நாற்று பறிச்சுட்டு இருக்காங்க. பொழுதும் போச்சுங்க. இருட்டுற டைம் ஆகுது. கூட வேலைக்கு போன இந்த 4 பேரும் என்ன சொல்கிறாங்க, சரி வா கிளம்பலாம், மணி ஆயிடுச்சு, இருட்டி போச்சு அப்படி சொன்னதுமே ஒரு வீரையன் என்ன மனசில் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்குது. அதை ஆளுங்கள்லாம் நம்ம அனுப்பி விட்டுட்டு அந்த கொஞ்சோண்டு நம்ம பறித்தோம்னா நம்மளுக்கு ஒரு 2 ஆள் சம்பளம் மிச்சமாகும். சரி, அவங்கள அனுப்பி விட்டுட்டு நம்ம 2 மணி நேரத்தில் நாற்றை பறித்து வச்சுட்டு போயிடலாம் வீட்டுக்குங்கிற மாதிரி ஒரு மனசில் நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் கிளம்புங்கப்பா சொல்லிவிட்டு அவங்களுக்கு என்ன சம்பளமோ கொடுத்து அனுப்பிட்டாருங்க. இவர் என்ன பண்ணுறாரு, சைக்கிள் எடுத்துக்கிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு பொட்டி கடை ஒன்று இருக்குங்க. அந்த பொட்டி கடையில் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் வாங்கிட்டு பந்த மாதிரி செஞ்சு அதை பற்ற வச்சு இந்த சாப்பாடு வாளி வச்சுருக்காரு பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த பந்தத்தை சொருவி வச்சுட்டு இவர் நாற்றெல்லாம் பறித்து கட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி கட்டிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு நேரம் போனதே தெரியல. நல்லா கொஞ்சம் அதிகமாகவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சுற்றிலுமே தண்ணி பாஞ்ச வயலாக அப்படியே இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நடந்து போகிற மாதிரி இருக்குது, நடந்து வர்ற மாதிரி இருக்குங்க. அந்த வெளிச்சத்துலேயே சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஆனால் யாருமே காணுங்க. இவர் மனசில் என்ன நினைக்கிறாரு, என்னடா நம்ம மட்டும்தான் இருக்கோம், யாரும் இந்த பக்கத்து வயலில் நடந்து போகிற மாதிரி இருக்குது, வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்தா யாருமே இல்லையே அந்த மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு ஒரு வேகமாக நாற்றெல்லாம் பறித்து கட்டி முடிச்சிட்டாருங்க.
சரி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு 2 நாள் சம்பளம் மிச்சம் ஆயிடுச்சு நம்மளுக்குங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு சாப்பாடு அந்த தூக்கு சட்டி எல்லாம் அந்த பைக்குள்ளே போட்டு நேராக சைக்கிள் பாட்டின இடத்துக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டு அந்த பந்தத்தை அமைச்சு உரமாக போட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறாருங்க. அவர் சைக்கிளில் போகிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வயல், நடுவில் மண் ரோடு அந்த மாதிரி தாங்க இருக்குது. நல்லா இருட்டி போய் ஓரளவுக்கு அந்த வெளிச்சம் இருக்குங்க. யாராவது போனால் நல்லா தெளிவாக தெரிகிற அளவுக்கு வெளிச்சம் இருக்குது. அப்படி அவர் போயிட்டு இருக்கும் பொழுது எய்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபர் நடந்து போயிட்டு இருக்காருங்க. இவர் என்ன மனசுல நினைக்கிறாரு, ஆகா அந்த மாதிரி ஒரு ஆள் போறாங்க, அவங்க கூடவே பேச்சு துணைக்கு போயிடலாம்ங்கிற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டு அவர் கூப்பிட்டுக்கிட்டே போறாரு. அவங்க நிற்கவே இல்லைங்க. இவரும் சைக்கிளை வேகமா பழம் கொண்டு வேகமா மிதிச்சுக்கிட்டு கிட்டக்க போக கிட்டக்க நெருங்கவே இல்லைங்க. கொஞ்சம் தூரமா போயிட்டே இருக்கிறாங்க. என்னடா இது, யாரா இருப்பா, நம்ம ஒரு ஆள பக்கத்து ஊரா என்னன்னு தெரியலையே, நம்ம கூப்பிட காலை வாங்காம போயிட்டே இருக்காங்களே, யாரா இருக்கும்ங்கிற மாதிரி மறுபடியும் யாங்க நில்லுங்க, யாருங்க, யார் நீங்கங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே சைக்கிளை மிதிச்சுக்கிட்டே போறாருங்க. ஆனா அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிற்கவே இல்லைங்க. விறுவிறுன்ட்டு நடந்து போயிட்டே தாங்க இருக்கிறாரு. இவரும் சைக்கிளை என்ன தான் மிதிச்சாலும் அவரை கிட்டக்க நெருங்க முடியலங்க. இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய சாப்பாடு பை மாட்டிக்கிறாரு பார்த்தீங்களா, அதை யாரோ வெடுக்குன்னு பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்திருக்குங்க. இவரு டக்குன்னு நிலை தடுமாறி மண் ரோட்டில் சறுக்கி கீழே விழுகிறாருங்க. விழுந்தோடனே அந்த பையை அருந்து பக்கத்தில் ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, அந்த பள்ளத்தில் உருண்டு கீழே விழுகுதுங்க. இவரு சுதாரிச்சு எடுத்துட்டு பிடிச்சி ஏந்திரிச்சு சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு நம்ம சாப்பாட்டு வாளியும் அந்த பையன் எங்கடா விழுந்துச்சுங்கிற மாதிரி தேடும் பொழுது அங்கே அவர் பார்த்த காட்சி அவருக்கு ரத்த ஓட்டமே நின்று போகிற அளவுக்கு ஒரு காட்சி அங்கே பார்க்குறாருங்க. அப்படி என்னத்தை பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பள்ளத்தில் விழுந்துச்சு பார்த்தீங்களா சாப்பாட்டு வாளியும் அந்த பையும், அந்த பைய பக்கத்தில் தான் சாப்பாட்டு வாளி கிடக்கு. ஆனால் அந்த பையுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் உட்காந்து அந்த பையை கண்ணாபுனான்னு பிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. இவரும் ஒத்து பார்க்குறாருங்க. என்னடா அது, ஆள் உட்காந்துருக்காங்களா இல்லை வேற யாராவது மிருகம் ஏதாவது வந்துருச்சாங்கிற மாதிரியே அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம் பயத்தோடையே அப்படியே கீழே இறங்கி கிட்ட நெருங்க அவரு அந்த ஆளோட உருவத்தை நல்லாவே பார்த்துருக்காருங்க. அந்த கையில் வச்சிருந்த பைக்கு உள்ள ஒரு பேப்பர் மாதிரி இருந்திருக்குங்க, பேப்பர் பண்டல் மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் பிச்சு போட்டு அப்படியே கிடக்கு. அந்த உருவம் இவரை பார்த்தோன்னா அப்படியே ஆகாயத்தில் பறந்து போகிற மாதிரி இருந்திருக்குங்க. இவர் அதை பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி பயத்துலேயே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆகிருக்குங்க. இது என்னடா அது, ஒன்றுமே நம்மளுக்கு புரியலையே, பைக்குள்ள என்ன இருந்துச்சு ஒன்றுமே புரியல சொல்லிட்டு பையை இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சிருக்கு. உள்ள ஒரு ஏதோ பேப்பர் மாதிரி பொட்டணும் ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு சரி இந்த பைய போனால் போட்டோம் சொல்லிட்டு அந்த தூக்கு சட்டியை வந்து எடுத்துக்கிட்டு மல்லுக்கட்டி மேலே ஏறி சைக்கிளை மாட்டிக்கிட்டு விறுவிறுன்ட்டு சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி மிதிச்சு போயிட்டு இருக்கும் பொழுதே இவர் பேரை சொல்லி யாரோ சவுண்டு போட்டு கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. வீரையாங்கிற மாதிரி பயங்கரமான சவுண்டோட யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. இவரும் முத்தியும் பார்க்குறாரு, ஆள் யாருமே கிடையாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விறுவிறுன்ட்டு சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த இவர் கூப்பிடுற சவுண்டு ஓட்டியும் பயங்கரமாக நல்லா சவுண்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இவர் விறுவிறுன்ட்டு சைக்கிளை மிதிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்து கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு மனைவி கிட்ட நடந்தது எதையுமே சொல்லலைங்க. ஆனால் கீழே விழுந்ததில் மேலு கைகாலெலாம் கொஞ்சம் மண்ணாக இருக்குது, கை கால்லாம் கொஞ்சம் அங்கங்கே ஒரு மாதிரி தேஞ்சு போய் கொஞ்சமாக ரத்தம் வந்துட்டு இருக்குங்க. இதை பார்த்த மனைவி என்னன்னு கேட்கும் பொழுது இல்லை ஒன்றும் இல்லை, நான் வர வழியில் மண் சறுக்கி கீழே விழுந்துட்டேன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற வேலைலாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா படுக்கிறாங்க. நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது நள்ளிரவு டைமில் யாரோ அவங்க வீட்டு கதவை பயங்கரமாக தட்டுற மாதிரி இருக்குங்க. ஒரு பேரை சொல்லி கதவு துறங்கிற மாதிரி பயங்கரமாக தட்டுற மாதிரி இருக்குங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேருமே முடிச்சுட்டாங்க. அவங்க வீரன் வீட்டில் வேற யாருமே கிடையாதுங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேருமே தனியாக தான் இருக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா பக்கத்து தெருவில் இருக்கிறாங்க, இவங்க தனியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த டைமில் யார் இந்த மாதிரி வந்து தட்டுறது சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பயந்துக்கிட்டே யார் என்னன்னு கேட்கும் பொழுது நான் தான் கருப்பையில் வந்திருக்கேன், கதவு தோற எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், சாப்பாடு கொஞ்சம் வேணும், பசிக்குதுங்கிற மாதிரி கதவு தட்டி
கேட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு 2 பேருக்குமே குழப்பமா இருக்கு. யாரு கருப்பையனா யாரு ஒண்ணுமே புரியலையே நம்மளுக்கு. இவங்க 2 பேருமே ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறாங்க. அந்த தட்டுற சவுண்டு ஒன்றியே நிற்கவே இல்லைங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தெருவில் இருக்கிற ஒரு 10-15 நாய் இவங்க வீட்டை பார்த்து பயங்கரமாக குலைச்சிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் இவங்க காலை வாங்கிட்டு உள்ளே தாங்க உட்காந்துருக்குறாங்க. கதவு திறந்துட்டு வெளியில் வரல. மறுபடியும் அந்த தட்டுற சவுண்டு அமைதியாகுங்க. மறுபடியும் கொல்லை பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நபர் அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி பயம் வருதுங்க. அவங்க மனைவிக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்துக்கிட்டு அவங்க கணவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என்னங்க நடக்குது ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி சத்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க முன்பக்கம் கதவை தட்டி கதவு தோறங்க, கதவு தோற வீரையா, கதவு தோற எனக்கு தண்ணியும் சாப்பாடு வேணும்ங்கிற மாதிரி பயங்கரமாக தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் இவங்க காதில் வாங்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ளேயே பயத்துலேயே அப்படியே உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு இரவு முழுவதுமே 2 பேருமே அப்படியே உட்காந்துருந்து விடிய காலையில் அவங்க மனைவி போய் படுக்கிறாங்க. இவர் வீரையன் தூங்கவே இல்லைங்க. விடிஞ்சதுமே அவங்க மனைவியை போய் எழுப்பும் பொழுது அந்த பயத்திலேயே அவங்க மனைவிக்கு பயங்கரமான ஜுரம் அடிச்சுட்டு இருக்குங்க. இது என்னடா அது நம்ம மனைவி பயந்துட்டாப்புல இருக்கு. நைட்டு இந்த மாதிரிலாம் நடந்தது. பக்கத்து ஊரில் இருக்கிற இந்த சாமியாடியை போய் பார்த்துட்டு வரலாம்ங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க பக்கத்து ஊரில் ஒரு சாமியாடி இருக்காருங்க. எப்படின்னா சாமியாடி குறி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாமியாடிக்கிட்ட போயிட்டு நம்ம போய் என்ன இதுன்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடிஞ்சதுமே 2 பேருமே போகிறாங்க. சாமியாடி வீட்டு வாசப்படி கிட்ட போகும் பொழுது டக்குன்னு இந்த சாமியாடி வெளியில் கையில் திருநீர் கொடுத்து இதை பூசிக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் போயிட்டு இருட்டின பிறகு வாங்க சொல்லி 2 பேருமே அனுப்பி விட்ருக்காங்க. இவருக்கு வீரையனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆச்சரியமாகவும் இருக்குது. என்னடா அது ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே உங்களுக்கு நடந்தது எல்லாமே தெரியும்ங்கிற மாதிரி சொல்கிறாருங்கிற மாதிரி இவரும் நினச்சிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சோன்னு நல்லா இருட்டின பிறகு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சாமிகிட்ட உட்காந்து பூஜை மாதிரி போட்டு இவங்க 2 பேரையுமே ஏற்ற மாதிரி உட்கார வச்சு அங்கே நீ வேலை முடிச்சுட்டு வரும்பொழுது என்ன நடந்ததுங்கிறது எல்லாமே அப்படியே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சாமியாடி சொல்றாருங்க. இவருக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஆமாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு வீரையன் சொல்லிட்டு அப்பதாங்க அந்த சாமியாடி என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க மனைவி உனக்கு மத்தியானம் பழையதுக்காக தொட்டுக்க கருவாடு சுட்டு ஒரு பேப்பரை சுட்டி அந்த பையில வச்சு கொடுத்துருக்காங்க. நீ அதை கவனிக்காம சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு கருவாடை அப்படியே வச்சு இருந்திருக்க. ஆண்கள்லாம் நீ அனுப்பின பிறகு உன்னை அந்த சாப்பாட்டுக்காக சுத்தி வந்திருக்கு ஒரு ஆத்மா. நீ அந்த சாப்பாடு அந்த வாளியும் பையும் பந்தத்து பக்கத்துல வச்சதுனால கிட்ட அதால நெருங்கி வர முடியல. மறுபடியும் நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தான் உன்னை பின்தொடர்ந்து அதை பிடிங்கிருக்கு. உன்னை பேரை சொல்லி கூப்பிட்டதும் அந்த ஆத்மா தான். அந்த ஆத்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தில அந்த பக்கத்து கிராமத்தில் உன்ன மாதிரி வேலை செஞ்ச ஒரு ஆளு தான். நீ வேலை செஞ்ச வயலுக்கு பக்கத்தில் தான் அந்த ஆணோட ஆத்மா இருக்குங்கிற மாதிரி அந்த சாமியாடி சொல்லி முடிக்கிறாருங்க. சரி சாமி, இது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, உங்களை அந்த ஆத்மா எந்த ஒரு தொந்தரவும் பண்ணலை. இருந்தாலுமே உங்ககிட்ட அன்னைக்கு நைட்டு தண்ணியும் சாப்பாடும் கேட்டிருக்கு. அதை நீ அது கொடுத்துட்டீங்கன்னா உன்னை எந்த தொந்தரவுமே பண்ணாது, அதுக்கப்புறம் பிரச்சனையும் இருக்காதுங்கிற மாதிரி சொன்னோன்னு அதே மாதிரி செஞ்சிடலாம் சாமி அப்படின்னு சொன்னதுமே ஒரு பூசாரி என்ன பண்றாரு, ஒரு நாள் அமாவாசை இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு. அன்னைக்கு போயிட்டு நீ வேலை பார்த்தையில அந்த வயலுக்கு பக்கத்துல ஒரு மரம் ஒன்று இருக்கு. அந்த மரத்துல தான் அந்த ஆத்மா இருக்கு. அங்க போயிட்டு அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வரலாங்கிற மாதிரி சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு கையில இந்த எலுமிச்சங்கனியை வச்சுக்க, உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது, பயப்பட வேண்டியதில்லைங்கிற மாதிரி அந்த எலுமிச்சங்கனியெல்லாம் கையில கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காருங்க. மறுபடியும் 4 நாள் கழிச்சு அமாவாசை வருது. பூசாரியும் வீட்டுக்கு வராரு. வீரையன் வீட்டுல கறி, மீன், கருவாடு, முட்டை எல்லாமே சமைச்சு எடுத்துட்டு போயிட்டு அந்த சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்தாரு பார்த்தீங்களா வீரையன், அந்த இடத்துல கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு மரம் ஒன்று இருக்குங்க. அந்த மரத்துக்கு பக்கத்தில் போயிட்டு ஒரு இலையில அந்த சாப்பாடு எல்லாமே கொட்டி, மீன், முட்டை எல்லாமே இந்த இலையில கொட்டி ஒன்னா பிணைஞ்சி ஒரு 4-5 உருண்டையா அந்த பூசாரி உருட்டுறாருங்க. வீரையன் கொஞ்சம் தூரமா நின்றுட்டு இருக்காரு. இந்த பூசாரி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 4-5 உருண்டையுமே தூக்கி மேல வீசுறாரு. வீசும் பொழுது அந்த சாப்பாடு கீழே விழவே இல்லைங்க, அந்தரத்திலேயே அப்படியே மறைஞ்சு போருங்க. இதெல்லாம் பார்த்த வீரையனுக்கு பெரிய ஆச்சரியமாகவும் இருக்கு, அதிர்ச்சியாகவும் இருக்குங்க. இதெல்லாம் அப்படியே கண் இமைக்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க வீரையன். பூசாரி எல்லா உருண்டையுமே தூக்கி வீசிட்டு, உனக்கு
என்ன தேவையோ அதை கொடுத்தாச்சு. மறுபடியும் இந்த குடும்பத்தை வந்து நீ எந்த ஒரு தொந்தரவும் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அந்த பூசாரி பயங்கரமா ஒரு மாதிரி கத்தி சொல்லிட்டு ஒரு சில மந்திரம்லாம் சொல்லிட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்காருங்க. வீரையன்ட்டு வந்து திரும்பி பார்க்காம விறுவிறும் வந்துரு சொல்லிட்டு 2 பேருமே திரும்பி பார்க்காம அந்த சைக்கிள்லயே 2 பேரும் வீட்டுக்கு வந்து பூசாரி வீட்டுக்கு வராங்க. இதுக்கப்புறம் அந்த ஆத்மானால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி வீரையன்ட்ட சொல்லிட்டு அவங்க மனைவிக்கும் அவருக்கும் திருநூறு கையெல்லாம் கட்டி விட்டு நீங்க வீட்டுக்கு போகலாம்ங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருக்காருங்க. இவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அன்னைக்கு இரவு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எப்பொழுது மாதிரி நல்லபடியா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு எதுவுமே இல்லை. எனக்கு இவ்வளவு நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லபடியா தான் குடும்பம் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிச்சாருங்க. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளுடைய சேனல் மேலும் மேலும் வளர்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளே. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.